பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலும் வாக்கெனும் கோலினால் பலப்படுத்தி எனக்கான நன்மையை காண செய்வீர். என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே. உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே உங்க கரம் இருக்க பயமில்லையே. எந்த பாதையும் ஹல்லேலூயா எந்த சூழ்நிலையும் எந்த பாதையும் தாண்டிடுவேன். எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். உங்க கரம் இருக்க பயமில்லையே. உங்க கரம் இருக்க பயமில்லையே. உங்க கரம் இருக்க ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை அந்த விசுவாசத்தோடு பாடினீங்களா? அவரோட கரம் எனக்கு இருக்கு, எனக்கு எதை குறித்தும் பயம் இல்லை, கலக்கம் இல்லை. ஆமேன். நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், ஆண்டவரை பாடினா என்ன நடக்கும் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் கூட வாசித்து பார்த்துக்கோங்க. எங்கெல்லாம் ஆண்டவரை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தினாங்களோ அங்கெல்லாம் ஜெயம் எடுத்தாங்க. ஆமேன். இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம சூழ்நிலைகள் மாறும்போது, பலவீனங்கள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாப் பண்ணுறதே நம்ம துதிக்கிற துதியை தான். நம்ம துதிக்கிறதை நிப்பாட்டிடுவோம், ஜெபத்தை நிப்பாட்டிடுவோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எங்கெல்லாம் ஒரு வசனத்தை நினைவு கூறணும்னா, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, as soon எப்போல்லாம் அவங்க வாயை திறந்து பாட ஆரம்பித்த உடனே கர்த்தர் அவங்களுக்கு ஜெயம் எடுத்து கொடுத்தாரு. ஆமேன். இன்றைக்கி நம்ம பாடும்போதே நம்மளுடைய பலவீனங்கள், அந்த நம்பிக்கை, அவருடைய கரம் எனக்கு இருக்குது, அவர் என் மெய்ப்பராக இருக்கிறார், என்னை நடத்துகிறார், என்னை பாதுகாக்கிறார், எதிர்கால எல்லாவற்றையும் அவர் நடத்துவார் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் ஜெயம் எடுத்துட்டீங்க. பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். Thank you, Jesus. Hallelujah.